kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கிளம்பலாம், வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. போலாமா? ரெடியா எல்லாமே? என்ன தல சின்ன சின்ன பண்ணிட்டு ஏதாவது வெயிட்டா பண்ணலாமே. என்னடா நினைச்சுக்கிறீங்க? நம்மளை பத்தி தெரியலையா உங்களுக்குலாம்? இதெல்லாம் பண்ணாதானே நம்ம இங்கேயே இருக்க முடியும். பெரிய இடத்துலாம் போனா மாட்டி போண்டா. ஏதாவது லம்பா அடிச்சு ஒரே டே செட்டில் ஆகலாமே அப்படின்ற. நான் வரல தல, என்ன விட்டுருங்க. நீங்க செஞ்சு இதெல்லாம் நான் வர பாக்கல. என்ன ஒண்ணும் இல்ல, தூரத்துல 2 குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க. கடைசி லம்பா அடிச்சிடலாம். வேணாண்டா, இதான் ரிஸ்க்குடா அப்படின்ற. என்னடா என்ன விட்டுருங்க பேசிட்டு இருக்கான். தல நான் வரல, நீங்க என்ன போங்க. வாடா, அவங்கள சேர்ந்து பண்ணுவோம் நம்ம. வரியா இல்லையா? நான் வரல தல, நீங்க போங்க. நான் போறேன். யாரடா அவனேடா? அவன் கிடக்குறான், தீக்கு போடுறவன. வா வா வா. அந்த பசங்க தூக்கலாம். டேய், அவன் நம்மால போட்டனவை நம்மாலே நீ தூக்க சொல்ற. வாடா, வேற எதுனா பாடுறா. வேலை இருந்தா பாப்போம். வேற எதுனா நல்ல பீஸா மாட்டுதான் பாரு, போட்டு தூக்குறோம் இப்போ. புரியுதா? சுத்தி சுத்தி பாப்போம் யார் மாட்டான்னு. அது ஓகேவா பாரு? நல்ல பீஸா இருக்கு பாரு. தூங்குனா ஒரு 5 லட்சம் தேர்ந்தல. 5 நாள் இறங்கணும்னா 10 நம்ம எடுக்கணும். புரியுதா? சரி கேட்டு பாப்போம். டேய், என்னடா பண்ணலாம் சொல்றா. ஒண்ணும் மாட்ட மாட்டேங்குது. பசித்தல ஒரு பைசா இல்ல. எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நல்லா பாடுறா, அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்குதுங்க. குடிச்சிருவோமா அங்கங்கண்ணா? அதெல்லாம் வேணாம் தல. சின்ன பசங்க எல்லாம் பார்த்து பிடிப்போம் தல. அங்க போய் 2 சின்ன குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க. பார்க்க மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற. தூக்குனா நல்லா தேரும் தல. எந்த பிரச்சனையும் மாட்டிட மாட்டோமா? ஆஹா, சாக்லேட் குத்தனா போதும் அமிக்கலாம் அப்படின்றியா? குடிச்சிருவோமா? எந்த பிரச்சனையும் டக்குன்னு இறங்கிடலாம். போலீஸ் கேஸ் கூட ஆகாது. போலீஸ் கேஸ் ஆசா பிரச்சனை இல்லை. நம்ம ஏரியாவில் நம்ம ஒருத்தன் தெரியும், அதனால குடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி வா பாப்போம். ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வா போவோம் வா. சரி வா வா. என்னடா என்ன பண்றீங்க 2 பேரும்? என்ன பண்றீங்க? வீட்டுல யாரும் வந்திருக்கா? வீட்டுல அம்மா அப்பா வந்திருக்காங்களா? எங்க? சாக்லேட் சாப்பிடுவியா? இந்த புடி உனக்காக வாங்கிட்டு இந்த புடி. டேய், என்னடா சும்மா இருக்கு? சாக்லேட் குடுறா. என்னடா புடிமா? பரவாயில்ல, புடி வச்சுக்கோ. இந்த புடி இன்னைக்கு பிள்ளையா சொல்லிச்சுல, புடி புடி. சாப்பிடு. நல்லா இருக்கா? அப்படியே வாங்க போவோம். எஞ்சி போய் நடந்து அப்படியே சுத்தி பாப்போம். உங்க அப்பாட்ட நான் கூட்டு போறேன். வா உங்க அப்பாட்ட கூட்டு போறோம். போலாமா? உங்க அப்பாட்ட அது அங்கதானே இருக்காரு. வாங்க அப்படியே. ஒரு பொண்ணை விட்ட. டேய் என்னடா? சரி வா, இந்த பொண்ணை வச்சு விரட்டணுமா? தானா வரும் பாரு. வா, இந்த ஒரு பொண்ணை வச்சு நம்ம சமைச்சு வா. ஏமா அழுவுற? அப்பா, ஒரு அங்கிள் வந்து என்னையும் தங்கச்சியும் காட்டிட்டாங்கப்பா. நான் எப்படியோ ஓடி வந்துட்டப்பா. தங்கச்சி மாத்திட்டாப்பா. எப்படியாச்சும் காப்பாத்துங்கப்பா. காப்பாத்திடுமா நான் தங்கச்சிய? முதல்ல ஃபர்ஸ்ட் போடு, போன போடு. எவ்வளவு தேருதுன்னு பாப்போம். சரியா? சரி இங்க இருக்கு ஃபர்ஸ்ட். அப்பா நம்பர் சொல்லுமா? அப்பா நம்பர் 8 9. ஏய், நம்பர் சொல்லு. சொல்லு. சரி மாட்டாங்க. 1 சொல்லு. எல்லாம் நடிப்புடா, நடிப்பு. அழுவாத. இப்ப யார் மேல அழுவாத. போன போற நீ அவங்க அப்பனுக்கு. பேசல அழுகுடா. சாக்லேட் குத்துல சாப்பிடு. ஹலோ, என்ன உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கியா? உன் பெரிய பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம்ல, அதே இடத்துலதான் இருக்கேன். உன் பொண்ணு வேணும் அப்படின்னா 5 லட்சத்தை உடனே எடுத்துருவாங்க. முடியாதா? போலீஸ் கொடுப்பேன். வேணா கூட்டணும் வா, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? இன்னும் 1 நாள் தான் உனக்கு டைம்.
உன் பொண்ணுக்கு நீ காசு கொண்டு வரல அப்படின்னா உன் பொண்ணுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கை வரும், அப்புறம் கால் வரும். உன்னோட அட்ரஸ் கரெக்டா தேடி வரும். புரியுதா? ஏய் யாரா நீங்க? ஏய் ரொம்ப தப்பு பண்றீங்கடா. குழந்தை வச்சு சொல்லிட்டேன்டா. நீங்க காசு இப்ப ஒண்ணு ரெடி பண்ணி யாரா போதும்? நீங்க எந்த ஏரியாடா நீங்க? தம்பி மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நானு போலீஸா? சரி எங்க ஒண்ணு கரெக்டா சொல்றேன். சரிண்ணா நான் ரெடி பண்ண வரேன்டா. பொண்ணு வந்து பாத்துக்கிட்டேன். இதா வை. டேய் என்னடா எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் தான் உனக்கு டைம் கொடுத்தேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்க இருக்க நேரம்? கொஞ்சம் 2 நிமிஷம் வந்துரும்பா. பொண்ணு வேணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. பக்கத்துல வந்துப்பா. இருப்பா காசு ரெடி பண்ண வண்டியா? டேய் வந்துட்டானா? எல்லாம் மோமண்டிலாம் போட்டுக்கோங்கடா. டேய் எங்க வரான்னு பாரு. அவங்க அப்பா 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 நான் வரானா? ஆமா வாடா வாடா நம்ம போய் பாப்போம் என்ன. டேய் அண்ணன்டா அவன். டேய் என்ன சொல்ற? ஆமாடா. பிளான் கேன்சல் பண்ணா. ஐயோ யோசிடா ஏதோ யோசிடா பட்டு யோசிடா. நீ போன நான் பாத்துக்கிறேன். டேய் இல்லடா இங்க இருந்தே தானே நம்ம அந்த வேலையை முடிக்கணும். எப்படி யோசிடா. வரட்டும்டா. வாடா. வீட்டு விட்டு வந்தனால அண்ணன் கூட தெரியாம இருந்திருக்கேனே. சே அண்ணன் பொண்ணே தூக்கிட்டேனே. சே தப்பு பண்ணிட்டேனே. பா சொன்ன மாதிரி நான் காசு ரெடி பண்ணிட்டேன்பா. நான் குழந்தை கொடுத்துருங்கப்பா. முதல்ல கையில காசு தாங்க. அதான்ப்பா காசு எதுவும் கையில தான்ப்பா. ஏய் குழந்தை வாமா. ஓ ஏய் நீங்க பண்ணது ரொம்ப தப்புடா. யாரா நீங்க? ஏய் நீயா? என்னண்ணா பொண்ணை இப்படி விளையாட விட்டுட்டு அலட்சியமா இருக்க? நாடு எப்படி இருக்கு? இதை நாங்க தூக்குறதுக்கு பதிலா வேற எவனா தூக்கினா என்ன நடந்திருக்கோம்? அதனால தானே உனக்கு பண்ணி காமிச்சேன். நீயே இப்படி பண்றியனா? ஒரு பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டு தெரியல. எனக்கு தெரியும் நான் நீ வருவேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் நானு. புரியுதா? இதுக்கப்புறமா பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கோண்ணா. என்னை வீட்டை விட்டு துரத்துனாலும் பிரச்சனை இல்லைண்ணா. பொண்ணையாவது ஒழுங்கா பாத்துக்கோண்ணா. இப்படி இருக்கே நான் இங்க காசுக்காக வேணா நம்மளாம் இப்படி பழகுறோம். நானா விடுறா பாத்துக்கலாம் போட்டோம். வாடா வீட்டு காட்சி வாடா. நீ வாடா போலாம் வாடா. டேய் நான் அப்புறமா வரேன் போ. வா சும்மா டீ சாப்பிடலாம் வா. சரி இருடா நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். பொண்ணை பாத்துக்கோண்ணா. அதை விட்டு வேற என்ன வேலை இருக்கு? எவ்வளவு இருக்குண்ணா? டேய்